இன்னைக்கான டெய்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து இப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் எப்போவுமே ரொம்பவே சிம்பிளாக தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் இந்த சிம்பிளாக மூவ் ஆகக்கூடியதில் நம்ம கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மார்க்கெட் ஒவ்வொரு டைமுமே இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு 2 டைம்ஸ் நம்மளுக்கு சொல்லும், நான் இந்த இடத்துல இருந்து இன்க்ரீஸ் ஆக போகிறேன். மினிமம் 2 டைம்ஸ். நான் மினிமம் தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 2 டைம்ஸ் மட்டும்தான் இல்லை, மினிமம் 2. அப்போ 3 டைம்ஸ் சொல்லலாம், 4 டைம்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி நான் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை மார்க்கெட் கொடுத்துட்டு தான் அப் ட்ரெண்டில் வந்து போகும். அதே தான் டிக்ரீசிங் ட்ரெண்டுக்கும். டிக்ரீசிங் ட்ரெண்டில் வருது அப்படின்னா ஒரே ஒரு செலன்ட்ரி இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துடாது. சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சான்சஸ் வந்து கொடுக்கும். இந்த இடத்துல நீ செலன்ட்ரி எடு, இந்த இடத்துல செலன்ட்ரி எடு, இல்லை இதையும் மிஸ் பண்ணிட்டியா, இங்கே அகெயின் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய மைண்டை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும். ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜி வைஸும் நம்ம ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறதையே நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜி எதுவுமே தெரிஞ்சிக்காம ட்ரேடிங் சைக்காலஜியை வச்சு மட்டுமே நம்மளால் வந்து மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. ஓகேவா? எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு சைக்காலஜியும் இம்பார்ட்டண்ட்டு. பட் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் சைக்காலஜி மட்டும் வேஸ்ட்டு. அதே நேரத்தில் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சுட்டு சைக்காலஜி இல்லை அப்படின்னா ரெண்டுமே இருக்கணும். ஓகேவா? ரெண்டுமே இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் டோட்லி வேஸ்ட். ரெண்டுமே நம்மளுக்கு சர்டன் ப்ரொபோசிஷன்ஸில் தேவை. இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய ஓன் நேச்சர் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. அதை எப்படி மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவர் பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு அடுத்த 1 மணி நேரம், ஒரு சிலருக்கு 12 மணிக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணால் தான் எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மார்க்கெட்டோடைய டைரக்ஷனையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேச்சரோடு இருப்பாங்க. அப்போ அதையும் சேர்த்து நம்ம மார்க்கெட்டோடு அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறுமனைய ஸ்ட்ராட்டஜி, வெறுமனை ட்ரேடிங் சைக்காலஜி நம்மளுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணாது. நம்மளுடைய ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் மார்க்கெட்டோடு சேரும்போது தான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்.